வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. பங்குனி மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ரிஷப ராசி எடுத்திங்கன்னா ராசிநாதர் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதர் வந்து சுக்கிர பகவான், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 டிகிரி சனி பகவானுடைய வீடு. அவர் வந்து 8 டிகிரிக்குள்ளே சனி கூட, அதாவது 17 டிகிரி இருக்கக்கூடிய சனி பகவானை இவர் 8 டிகிரியில் இருக்கார். பின்னாடியே செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 28 டிகிரிலேருந்து இந்த மாதம் பிறக்கும்போது லாஸ்ட் எண்டில் இருக்குது. திருப்பி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடும், அதாவது கும்ப வீட்டுக்கே வந்துடும். அப்போ உங்கள் ராசினார் இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் வீக்காகவே இருப்பாருங்க. எப்போவுமே என்னென்னா, சனியும் அவர் வந்து உறிஞ்சிடுவார், செவ்வாயும் உரிகிறாரு. செவ்வாய் ஆல்ரெடி உச்சமாக இருந்து உறிஞ்சார். அவர் மட்டும் போன மாதம் பார்த்திங்கன்னா அவர் உச்சமாகி இருக்கும்போது கொஞ்சம் உறிஞ்சதுனால கொஞ்சம் நடக்கூடிய நன்மைகள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாகவே நடந்துட்டு வந்துருந்துச்சு, டக்கு நடக்காமல். சரிங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூட சனியை சேர்ந்து உரிவார் அவருடைய தன்மையை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகபோகமான உள்ள கிரகம். அவருடைய தன்மையை இந்த சனியும் உறிஞ்சி செவ்வாயும் உறிஞ்சி உங்களுக்கு 10ஆம் இடத்து வழியாக உங்களுக்கு தருவாங்களே, ஆனால் வேறு ரூட்டில் தருவாங்க. சனியுடைய சுபத்துவ வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், செவ்வாயுடைய சுபத்துவ வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். செவ்வாய்னா யார்? 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு 7 கோடி வரும். அப்போ மனைவியால் நன்மைகள் 12ஆம் வீடு வழியாக நன்மைகள் கிடைக்கும், 9, 10 கோடிகளுடைய நன்மையும் கிடைக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதர் வீக்காகி உங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து ஒரு வகையில் கிடைச்சாலும் என்ன தான் இருந்தால் அது வாங்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு ஏதோ ஒரு எரிச்சலான மனநிலைமைகள், ஏதோ ஒரு வகையான ஒரு மைண்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த யாராலனா சனியாலையும் செவ்வாயாலையும். சனியை வந்து நண்பர் யாருக்கு? சுக்கிரனுக்கு. ஆனால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சமம். ஆனால் 2 பேருமே அசுபர். என்ன தான் நண்பராக இருந்தாலும் நமக்கு வந்து போயிட்டு நண்பரோட இருக்கும்போது அவர் வந்து நம்மகிட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருக்குமோ அதெல்லாம் இப்போ நம்மகிட்ட வந்து ஒன்றும் இல்லைங்க. நம்ம நல்ல பொருளாக கொண்டு போகிறோம். நம்மகிட்ட இருக்க பொருளை சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு மாதிரி தீமையான பொருள் நமக்கு தந்தாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு பிடிக்காத பொருளாக தந்தாங்க. சனியுடைய தீமையான பொருள் என்ன? சரக்கு, குடிக்க முடியாத திராவகங்கள், ஆசிட்டு, இந்த மாதிரியான என்ன பெட்ரோலியம், இதெல்லாமே சேரும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம இப்போ சுக்கிரன்னா என்ன? நல்ல சுகபோகமான வாழ்க்கையில் உள்ளவர். சனினா இருட்டு, கும்முன்னு இருட்டு. சரிங்களா? ஸோ இந்த இருட்டு வந்து இந்த சுக்கிரனுடைய சுபத்துவ தன்மையை சனி உறிஞ்சிடுவார், செவ்வாயும் உறிஞ்சிடுவார். ஆனால் சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் ஆவார். அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பலவீனமாக ஆகும். ஆனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வேறு வழியில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 10ஆம் வீடு சுபத்துவமாகும். இதெல்லாம் வந்து ஒரு வகையில் நன்மைகள். 10ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி 9 கோடியவரும் நல்லா இருப்பார். இந்த உள்ள செவ்வாய் மட்டும் பின்னாடி வராமல் அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடுவார். ஸோ 10 டிகிரிக்குள்ளே அவர் துரத்திக்கிட்டே தான் இருக்கார். சுக்கிரன் துரத்திட்டு தான் வராரு. சரிங்களா? ஆனால் வந்து சுக்கிரன் கொஞ்சம் ஸ்பீடு கிடக்கும். கொஞ்சம் ஸ்பீடாகவே இந்த இடத்த விட்டு சனி பகவானை விட்டும் செவ்வாயை விட்டு ட்ராவல் ஆகி அடுத்து நேராக உச்சமாகிடுவார் 31ஆந்தேதி அப்புறம். ஸோ 31ஆந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பவர் ஆகிடுவார் சுக்கிர பகவான். ஏன்னா அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உச்சமாவார். இந்த உச்சமாகிறது மட்டும் இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீடு. இந்த குருவுடைய வீடு அப்படிங்கும்போது உங்கள் ராசிக்கு லாப வீடு. ஸோ லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாத அங்கே கூட ராகுன்னு ஒரு கிரகம், ஒரு அசுபர் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ராகு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதருக்கு நண்பர். ராகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, பெருமாளுக்கு வந்து பஞ்சுமத்தை கொடுக்கக்கூடியது இந்த ராகு பகவான். சிவனுக்கு கழுத்தில் இருக்கிறது கேது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே சிவனுக்கு கழுத்தில் இருக்கார்ல ஞானக்காரகன், அந்த கேது பகவான் தான் அங்கே ஞானக்காரகனாக கழுத்தில் இருக்கார், பாம்பு. சரிங்களா? இங்கே வந்து பெருமாளுக்கு பஞ்சுமத்தை கொடுக்கல, படுத்துக்கிட்டு பெருமாள் அது மேலே தான் படுத்துப்பார். ஸ்ரீரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு மேலே தான் படுத்துருப்பார். அப்போது ஸ்ரீரங்கநாதருக்கு பஞ்சுமத்தை கொடுக்குறாருன்னா இந்த பெருமாள் வந்து யாருன்னா புதன். ஸோ அவருடைய மனைவி தான் லட்சுமி தாயார், அவங்க தான் சுக்கிரன். இதெல்லாம் ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ வந்து இங்கே வந்து ராகு வந்து நன்மைகள் தான் செய்வாரே தவிர தீமைகள் செய்ய மாட்டார். அதாவது சூரியன் அங்கே இருக்கார் அதே வீட்டில். அப்படி இருந்தால் கூட இந்த சூரியனை தான் இந்த ராகு வந்து கிரகணம் பண்ணுமே தவிர இந்த சுக்கிரனை ஒன்றும் பண்ணாது. சுக்கிரன் வந்து அழகாக அவர் வந்து
ரொம்ப நன்மைகள் செய்யும் அந்த இடத்துல வந்து. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு 31ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா, பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகஸ்தானாதிபதி வந்து சூரிய பகவான், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிருந்தாலும் சுபரான குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. சரிங்களா, கூட சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த சுக்கிரனும் குருவும், சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கார். அப்போ பயங்கரமான பொலிவாக மின்னும் இந்த சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய மின்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் கிடைக்கும். எங்கே இருக்காருன்னா ராசிக்கு லாபத்தில் இருக்கார். ஸோ சூரியன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர். சரிங்களா, அப்போ அவரே வந்து பயங்கரமான ஒளி தன்மையை வந்து அடையும் போது, ஏன்னா குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கார், சூரியன் ஒளி தன்மையை அடையிறாரு, கூட ராகு இருக்குது. பிரம்மாண்ட நாயகனே ராகு தான் ஜாதகத்தில், அதாவது சுகபோகமாக இருக்க வைக்கிறதில்ல. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானத்தில் கொடுக்கக்கூடியதில்லை. அப்போது இந்த 11ஆம் இடம் லாப வீடு வந்து குருவால் சுபத்தமாகி கூட சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய யோகமாக இருக்கும். இந்த யோகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கூட, ஏன்னா 5ஆம் வீட்டை பார்க்குறாங்களா, 5ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். லாப வீட்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாகவே நல்லாயிருக்குங்க ரிஷபராசிக்கு 31ஆம் தேதிக்கு அப்புறம். ரொம்ப அருமையான அமைப்பு. சரிங்களா, ஸோ அற்புதமாக இருக்குது ராசியை பொறுத்தவரை. அடுத்து 2ஆம் இடம், இந்த 2ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் நீசமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரமாகி இங்கே லாப வீட்டுக்கு வந்துடுவார். வக்கர உள்ள காலத்தில் திருப்பி லாப வீட்டுக்கு வரும்போது, அதாவது எப்போ உங்கள் சுக்கிரபகவான் உள்ள 31ஆம் தேதி உள்ளே போகிறாரோ அவர் நீசபங்க ராஜயோகத்தை அடைவார். யார்? புதன் பகவான். இந்த புதன் நீசபங்க ராஜயோகம் அடையும் போது 5ஆம் வீட்டு அதிபதி யோகம், அவர் வந்து நீசமாகி அப்புறம் ராஜயோகத்தை அடையும் போது சுக்கிரன் உள்ளே போனோடனே சுக்கிரனுடைய பவர் மொத்தத்தையும் உங்களுக்கு புதனும் வாங்குவார். அவரும் வாங்கி என்ன பண்ணான்னா பல மடங்கு அதிர்ஷ்டமாக ஏற்படுத்தி உள்ளே கொடுப்பார். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன் அதனா அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொன்ன காரணம் அதுவும் ஒரு காரணம். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அடுத்து 2ஆம் வீட்டு அதிபதி ஆச்சுல, நீசபங்க ராஜயோகம் ஆகும்போது அவர் 2 குடியவர் மட்டும் இல்லை 5 குடியவரும் கூட. அப்போ 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 2 குடியவர் ஓகே, இப்போ லாபத்தில் இருக்காங்க. அப்போ டோட்டலாகவே அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி ராசிக்கே வந்துடுவார். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, நன்மைகள் பல மடங்கு இருக்குது. ஆனால் 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரிங்களா, 2ஆம் வீட்டு அதிபதியால், ஏன்னா அவர் நீசமாய் அங்கே இருக்கார்ல. ஸோ அதனால் அடுத்து 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் மாதம் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல வந்து கிளம்புறாரு. கிளம்பி போய் உங்கள் ராசி 12ஆம் இடத்துலேருந்து அப்புறம் ராசிக்கு வராரு. அப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படி போவார். ஸோ 3ஆம் இட அதிபதியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, புதுசான முயற்சிகள் எடுப்பீங்க. சரிங்களா, அது மூலிமா பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவீங்க. அடுத்து 4ஆம் இடத்து அதிபதி மாதம் ஆரம்பத்துலேருந்து 8ஆம் இடம் தான். இந்த வருஷம் இந்த மாதம் ஃபுல்லாகவே பங்குனி மாதம் ஃபுல்லாகவே 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடத்துல, அதாவது அந்த வீட்டுக்கு 8ஆம் இடம், அதாவது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு லாபம். பங்குனி மாதம் உங்களுக்கு லாபத்தில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. லாபத்தில் இருக்கிற சூரியனால் அது சுகஸ்தான லாபத்தில் போனால் என்ன ஆகும், நமக்கு யோகம் நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து எந்த வகையிலும் பாதிப்புலாம் கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 5 குடியவரான புதன் பகவான், நம்ம இயற்கை சொன்ன மாதிரி மாதம், அதாவது 26ஆம் தேதி மார்ச் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேஷ வீட்டுக்கு போயிடுவார். போயிட்டு 26ஆம் தேதி போயிட்டு திருப்பி வந்து வக்கரகதியாகி 2ஆம் இடத்துக்கு வருவார் மீன வீட்டுக்கு திருப்பி ரிவர்ஸில். இப்போது ஒரு கிரகம் வந்து நீசமாக இருந்து வக்கரமாகும் போது என்ன கேட்டிங்கன்னா உச்ச பலன் அடைஞ்ச மாதிரி, அதாவது உச்சத்துக்கு நிகரான பலன், உச்ச பலன் கிடையாது, அதுக்கு நிகரான ஒரு பலத்தை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பில் வரும். அப்படி வரக்கூடிய புதன் பகவான் இங்கே ஆல்ரெடி வந்து சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி உங்களுக்கு உள்ளே வந்துடுவார். இவர் 2ஆம் தேதி அதே இடத்துக்கு திருப்பி வக்கரமாகி வரும்போது அந்த லாப வீடு வந்து அதிக பொலிவோடு இருக்கும். அப்போ அதிக பொலிவுடன் இருக்கக்கூடிய லாப வீடுக்கு என்ன ஆதாயம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்த பார்ப்பாங்க, பூரிய புண்ணியம், அதாவது நம்ம குழந்தைங்களால நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5ஆம் இடம் வந்து அனைத்து நன்மைகளையும் குறிக்கக்கூடிய, நம்ம சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய இடமும் அதுதான். ஸோ இப்போ அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு வந்து லாப வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கும். அப்போ இதனால் நன்மைகள் என்ன, லாபாதிபதியும் நமக்கு நன்மைகள் செய்வார், ராசிநாதர் நமக்கு கூட இருக்கார், 2 குடியவர் வேறு கூட இருக்கார். அதான் 2 குடியவர் 5 குடியவர் லாபாதிபதி, அதாவது லாப வீட்டில் இருக்குது சுகஸ்தானம். இந்த 4 இதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். சரிங்களா, அந்த 5ஆம் வீடை பொறுத்தவரை அது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவும் சுபத்துவம் அடைவார், ராகு சுபத்துவம் அடைவார், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் தான் 5ஆம் இடத்தை குறிக்குமே மெயினாக. ஸோ சுகபோகமான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் வீடு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் கூட இணையும் போது சுகமாக நீடித்த சுகத்துக்குண்டான அமைப்புகளை இதை கொடுக்கும்.
அதாவது ஒரு நல்ல வேலையை கொடுக்கலாம், நல்ல ஒரு பெரிய மனுஷங்களுடைய அறிமுகம் கிடச்சி அவங்க உங்களை பாராட்டி அது மூலியமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கலாம். ஏன்னா சூரியன் வந்து பெரிய மனுஷங்களை குறிக்கும். சரிங்களா? பெரிய லெவலில் ஒரு அரசியல்வாதி மூலியமாவோ இல்லை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி இவங்கெல்லாம் மூலியமாவோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கலாம். சரி, ஏன்னா அரசாங்கத்து வழியில் ஒரு வேலை கிடைக்கலாம், அரசாங்க வேலை கிடைக்கலாம். ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு, அதாவது சூரியனாலே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கர்ஸு, அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரியனால் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறதுக்குண்டான அந்த 5ஆம் இடம் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அடுத்து 6ஆம் இடம் அதிபதி 6க்கு 6ல் மறைஞ்சி தான் உச்சமாக இருக்கார். எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாதுங்க. உங்கள் ராசிநாதன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த வகையிலும் பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார், நன்மைகளே செய்வார். சரிங்களா? அடுத்து 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் இட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் திக்புலமாகி அங்கேயே தான் உட்காந்துருப்பார். சனி கூட இணைஞ்சி சனியும் வேலை செய்ய விட மாட்டார், இவரும் வேலை செய்ய மாட்டார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஓடி போயிடும். சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போட்டோம்னா இந்த செவ்வாயும் சனி பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 15 வரைக்குமே, சரிங்களா? ஸோ ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 15 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் நெருக்கடியான சூழ்நிலையை கொடுக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 வரைக்கும், ஸோ 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நெருக்கடி கொடுக்கும். ஏன் அந்த ஏப்ரல் 5 ஏப்ரல் 15 அப்படின்னா இது வந்து ஒரு டிகிரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவே போகும். ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரே டிகிரியில் இருக்கும் ரெண்டும், சனியும் உங்களுக்கு செவ்வாயும் கிரக யுத்தம் செய்யும். கிரக யுத்தம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ பெரியாளா நான் பெரியாளா. இந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கிரகங்கள் என்ன பண்ணுன்னா அதோடைய வேலையை அது வந்து தானாகவே செஞ்சுட்டு போகும். கூட ஏதாவது ஒரு கிரகம் வந்துச்சுன்னா அதோடைய பவரை இது உரியும், இதோடைய பவரை அது உரியும். அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி தானே கணக்கு வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து மக்களுக்கு செஞ்சுட்டா நல்லது தான். ஆனால் வந்து மக்களுக்கு இது வந்து என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், சண்டை போடுறத. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 7க்கும் 12 கூடியவர் செவ்வாய், 9க்கும் 10 கூடியவர் சனி. இவங்க ரெண்டும் கிரக யுத்தம் செய்யும்போது இந்த 7ஆம் இடத்து வேலையும் 12ஆம் இடத்து வேலையும் 9ஆம் இடத்து வேலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்து வேலையும் ட்ராப் ஆகும், அதாவது ஸ்டாப் ஆகும். அப்போ நின்று போச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஒன்றுமே புரியாது. ஸோ ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வரலாம், நைட்டு தூக்கம் வராமல் இருக்கலாம். அந்த 10ஆம் தேதி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், தூக்கம் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, இப்போ கல்யாணம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வரும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸால் வந்து ஏதாவது தொழிலில் சின்னதாக பிரச்சனைகள் வரும். அதை கூட்டு தொழில் பார்ட்னர் இருப்பீங்களா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதெல்லாம் இந்த 10ஆம் தேதி நடக்கும், கம்பல்சரி நடக்கும். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்க இல்லை வேலையே நடக்காமல் இருக்கலாம். அந்த டைமில் வேலை நடக்காமல் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த வேலையும் செய்ய விடாமல் நம்ம தலை பாரமாக இருக்கலாம். அதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் ஜுரமாகி, ஏன்னா செவ்வாய் வந்து உடம்பு ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு சில வேதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு வாயு கிரகம். அப்போ மூச்சு பிடிப்பு இந்த மாதிரியான அமைப்பில் வந்து உங்களுக்கு அந்த டைமில் கஷ்டப்படுத்தலாம். ஏன்னா செவ்வாயும் எந்த லெவலுக்கு பாதிப்பு கொடுக்குதோ நண்பர்கள் இதெல்லாம், சனியும் வந்து பார்த்திங்கன்னா 9, 10 கூடியவருங்கிறனால அவரும் பாதிப்பு கொடுப்பாரு. சரிங்களா? இது எல்லாமே இவங்க ரெண்டுக்குள்ளே கிரக யுத்தத்தினால தான் நடக்குது. இதுவும் இப்போ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஓரளவு அது வந்து தனியாக கொஞ்சம் தள்ளி போயிடும், சனியை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். சனி பகவான் வந்து பெருசாக வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் அவரும் ஸ்டாப் ஆகிடுவார். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள சனியோடைய சொந்த வீடு, இங்கே யார் பவர் உள்ளவங்க அப்படின்னு நம்ம அதை கணக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் எந்த ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரோ அங்கெல்லாம் திக்பலமாகி பவர்ஃபுல்லான பலத்தில் இருப்பார். சனி வந்து சொந்த வீட்டிலே ஆட்சியாகி இருக்கார். இந்த செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துக்கு திக்பலம் ஆவாங்க. சூரியன் எப்படி போன மாதம் டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அதேமாதிரி தான் இந்த மாதம் செவ்வாய் டிஸ்டர்ப் பண்ணோம். அப்போ வந்து இந்த சனி பவன் வந்து சொந்த வீட்டில் ஆட்சியாகி என் சொந்த வீட்டில் நான் இருக்கிறேன், என்னை யாரும் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஆளுமையோடு தான் இருப்பார். அப்போ அங்கே போய் இவர் போய் நான் ஒன்றும் கொஞ்சம் பவராக தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செவ்வாய் உள்ளே வருவார். ஸோ இது எல்லாமே இவங்களுக்குள்ள கிரக யுத்தத்தினால நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கை முறைகள் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் உணரணுங்கிறதுக்காக நான் இந்த பர்டிகுலர் இந்த தேதியெல்லாம் நான் சொல்கிறது. சரிங்களா? ஏன்னா கிரகங்கள் எவ்வளோ தூரம் வலிமையாக வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் இந்த கிரகங்கள் தான். இங்கே யாரும் வந்து கெட்டவங்க கிடையாது இந்த பூமியில், அதே நேரத்தில் யாரும் நல்லவங்க கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நமக்குள்ளே தான் மிருகமும் இருக்குது, நமக்குள்ளே தான் ஆன்மீகமும் இருக்குது.
அதனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரக யுத்தத்தை முடிஞ்சோடனே அது தானாகவே அது பாட்டுக்கு அது வேலை செய்யும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் வந்து பர்டிகுலராக சனி ரொம்ப ஸ்பீடாக நகர்ந்தார். சரிங்களா, ஓகே. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க, இதுவாக இருக்கும். 8ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து 8ஆம் இடத்தை பொறுத்தவரை குரு பகவான், குரு வந்து 12ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் வந்து 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாருங்க, அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிநாதர் வந்து சனி கூடயும் செவ்வாய் கூடயும் சேர்ந்துருக்கனால அது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும். இதுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் நல்லா பெருசாக கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். அதுவும் 2ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வேறு வந்து வக்கரமாக லாப வீட்டுக்கே வரும்போது அவரும் ஒரு பலத்தோடு வருவார், நல்லா பவர்ஃபுல்லாக பலத்தோடு வருவார். அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் 2ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த 8ஆம் இடத்தை ஏன்னா இந்த 8ஆம் இடத்து அதிபதி சப்போர்ட் பண்ணால் தான் அதிர்ஷ்டமே வருமே உள்ள. அவர் சப்போர்ட் பண்ணலன்னா வராதுங்க, அதுவும் சொல்லிவிடுதேன். ஏன்னா குரு தான் வந்து பெரும் பணம் கொடுக்கக்கூடியவர் ஜாதகத்தில். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதுக்கு அதிர்ஷ்டம் சொல்கிறீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கார். தனலாபம் கிடைக்கும்னா குரு வலுவாக இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில். யாருக்கெல்லாம் லக்கணத்தில் குரு இருக்காரோ அவரெல்லாம் வந்து தனலாபம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்துடும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்க பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க பணமாக இருக்காது, எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேனேஜர்ஸு, பேங்கில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்கணும். இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து அவங்க வந்து பணம் எண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. அது அவங்களுக்கு சொந்தமான பணமாக இருக்காது. எந்த டைமில் பணம் வேணாலும் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான அமைப்பாக இருக்கும். சரிங்களா, அடுத்து லாபம். இந்த லாப வீடை பற்றி நிறைய பேசிட்டோம் ஆல்ரெடி. அதனால் அந்த லாபம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். லாப வீட்டில் உள்ள குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு 19 டிகிரியில் இருக்கார், உங்கள் ராசிக்குள்ளே நெருங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அதனால் வந்து அவருடைய அமைப்பு வந்து இப்போ ஆல்ரெடி அவருடைய ஒளி உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டுருக்கும் இப்போவே, புரியுதுங்களா? இந்த பக்கம் ஒரு 15 டிகிரி, அந்த பக்கம் ஒரு 15 டிகிரிங்கும்போது இப்போ ஆல்ரெடி குரு 19 டிகிரியில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருப்பார். இவரு கூட வரும்போது யாரு கூட, அதாவது சுக்கிரன் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவுடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி 22 23 டிகிரி உள்ளே வந்துடும். ஆக்சுவலாக எங்கள் மேச வீட்டிலே 23 டிகிரி வந்துச்சுன்னா ரிஷப வீட்டுக்கு ஒரு 7 டிகிரி உள்ளே வந்த மாதிரி தான், 7 டிகிரியில் கேப்பில் இருக்க மாதிரி தான். அப்போ வந்து 7 டிகிரி ஒளி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் ரிஷபராசிக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் படுத்தும். சரிங்களா, ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையான அமைப்பில் தான் இருக்குது இந்த மாதம். முற்பாதி கொஞ்சம் பாதிப்பாக இருந்தாலும் நண்பருடைய வீடு. சரிங்களா, அதுவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து சனி பகவான் அவருக்கு நெருங்கிய நண்பர். முற்பாதியில் வந்து பாதி நண்பரோடு இருந்தாலும் பிற்பாதியில் ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பாக இருக்குது. முற்பாதியில் ஸ்தான பலத்தோடு இருப்பார். பின்னாடி வந்து லாப வீட்டில் இருந்தால் அது வந்து நண்பருடைய வீடுலாம் கிடையாது, ஆனால் எதிரி வீடு தான். அது குரு பகவானுடைய ஆகாத வீடு தான். ஆனால் இருந்தாலும் அங்கே உச்சமாய் அந்த வீடுடைய தன்மையை மொத்தத்தையும் இவர் எடுத்துக்கிடுவார். இது யோகமான அமைப்பு. இந்த மாதம் ஃபுல்லாகவே 100% உங்களுக்கு ரிஷபராசிக்கு யோகம் இருக்குதுங்க. பங்குனி மாதம் மிக அருமையாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. வணக்கங்க.